மயிலாடுதுறை மாவட்டத்தில் அமைந்துள்ள புகழ்பெற்ற இலுப்பைத்தோப்பு சின்னமாரியம்மன் கோயிலில் சித்திரை திருவிழாவின் ஒரு பகுதியாக 29ஆம் ஆண்டு தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த தீமிதி திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தி சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் சித்திரை மாத பிரம்ம உற்சவத்தின் 6ஆம் நாள் நிகழ்வாக முருகப்பெருமான் புலிவாகனம் மற்றும் யானை வாகனத்தில் எழுந்தருளி காட்சியளித்தார். இந்த புலிவாகனம் மற்றும் யானை வாகன திருக்கோலத்தில் மாதவீதியில் நடைபெற்ற இந்த பவனியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருவள்ளூர் பேருந்து நிலையத்திலிருந்து திருத்தணி நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து திருத்தணி கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையத்திற்கு செல்வதற்கும் 3 கிலோமீட்டர் முன்பே திடீரென்று பழுதானது. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அரசு பேருந்து சாலையில் மெதுவாக சென்றதால் பயணிகள் அவதியடைந்த நிலையில் பேருந்தை கடந்து செல்ல முடியாமல் வாகன ஓட்டிகளும் சிரமமடைந்தனர். தேனி மாவட்டம் மூர்த்திநாயக்கன்பட்டியில் அமைந்துள்ள ஸ்ரீ சூடம்பாள் அம்மன் கோயிலில் அம்மன் சிலை மீது சூரிய ஒளிப்படும் நிகழ்வு நடைபெற்றது. அப்பகுதி மக்கள் மத்தியில் ஆர்வத்தை ஏற்படுத்தியுள்ளது. சூரிய பகவான் அம்மனை வழிபடுவதாக தெரிவித்து இதனை கண்டு பரவசமடைந்த அப்பகுதி மக்கள் சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரையில் கெட்டுப்போன பழைய உணவு விற்பனை செய்த கடையை முற்றுகையிட்ட பக்தர்கள் மற்றும் உள்ளூர் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் சாலையோரம் விற்பனை செய்யும் உணவுகளை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். நெல்லை மாவட்டம் மேலப்பாளையம் பகுதியில் உள்ள திரையரங்கில் எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோர் நடிப்பில் வெளியான மாட்டுக்கார வேலன் திரைப்படம் டிஜிட்டல் முறையில் வடிவமைக்கப்பட்டு திரையிடப்பட்டது. இதனை காண்பதற்கு எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவின் ரசிகர்களும் அதிமுக நிர்வாகிகளும் என பலர் திரையரங்கில் குவிந்தனர். விருதுநகர் அருகே கட்டனார்பட்டியில் பட்டாசு ஆலை வெடி விபத்தில் 25 பேர் உயிரிழந்த வழக்கில் தலைமறைவாக இருந்த ஆலையின் உரிமையாளர் ஈஸ்வரி என்பவரை தனிப்படை போலீசார் கோயம்புத்தூரில் வைத்து கைது செய்தனர். முன்னதாக ஈஸ்வரியின் கணவர் முத்துமாணிக்கம் சரணடைந்த நிலையில் தற்போது கைது செய்யப்பட்ட ஈஸ்வரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் அமைந்துள்ள யோகலட்சுமி நரசிம்ம சுவாமி ஊர் பெருமாள் கோயிலில் பிரம்மோற்சவத்தின் ஒரு பகுதியாக பெருமாள் கருட வாகனத்தில் 8 மாத வீதிகளில் வீதி உலா வந்து அருள்பாலித்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் முகவை ஊரணி மேல்கரையில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ராஜகாளி அம்மன் கோயிலில் சித்ரா பௌர்ணமி பெருவிழாவின் ஒரு பகுதியாக நடைபெற்ற காப்பு கட்டும் நிகழ்வில் ராஜகாளி அம்மன் சிறப்பு அலங்காரங்களுடன் காட்சியளித்தார். இந்த சிறப்பு வழிபாடுகளில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.